and vibrant leader who actually does not need any introduction. We have heard you on various forums, sir, and we are proud to have you here. A leader who has impressed masses not by his rhetoric, but through his unprecedented performance as the Health Minister of India. As the Cabinet Minister of Health and Family Welfare, he has pioneered the health services in the nation by introducing the 108 ambulance, the 108 service, which we all have most benefited of, saving millions of lives every year. National Rural Health Mission, the world's largest healthcare system, eradicated polio from the face of the nation, got 3 international awards, respectively, from World Health Organization, American Cancer Institute, and United Nations General Secretary's Office. He was the chief ministerial candidate for Patali Makkal Katchi for the year 2016 Tamil Nadu Assembly elections, in which he did a phenomenal job proving himself as a leader for the future with data-filled speeches laying out solutions to every problem Tamil Nadu is facing. We just witnessed few of them as part of the videos that we just saw now. So his party emerged as the 3rd largest single party, garnering about 25 lakh votes across the state. He is a sitting Lok Sabha MP elected from Dharmapuri constituency. To facilitate this evening of intellectual interactions, we warmly welcome Dr. Anbumani Ravdas to the stage, please. Please welcome, sir. ஐம்பது ஆண்டுகள் பின்தங்கிவிட்ட தமிழகத்தை இருளிலிருந்து மீட்டெடுக்க இளைய தலைமுறை ஒன்று கூட வேண்டும். அவர்களை வழிநடத்த சீரிய தலைமை பண்புகளுடன் சுயநலமற்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு இளைஞரால் தான் முடியும். இன்றைய அரசியல் களத்தில் இந்த பண்புகள் அனைத்தும் கொண்ட ஒரே தலைவர் நமது அன்புமணி ராமதாஸ் மட்டுமே. 1968 ஆண்டு அக்டோபர் 9 மருத்துவர் ச. ராமதாஸ் திருமதி சரஸ்வதி அம்மையார் இணையருக்கு 2வது குழந்தையாக பிறந்த நமது அன்புமணி ராமதாஸ் ஏற்காடு மான்ஃபோர்ட் பள்ளியில் 10ஆம் வகுப்பையும், திண்டிவனம் புனித அன்னாள் பள்ளியில் மேல்நிலை கல்வியையும், சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பையும், லண்டனில் பொருளாதார படிப்பையும் முடித்தவர். மேல்நிலை கல்வியில் மாவட்ட அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்ற இவர் கல்வி மட்டுமல்லாது விளையாட்டிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். தனது இளம் பருவத்தில் பள்ளியிலும் கல்லூரியிலும் கால்பந்து, தடகள போட்டிகளில் அணி தலைவராகவும் மாநில அளவில் பதக்கங்களையும் பெற்றவர். இறகுப்பந்து, டென்னிஸ், ஹாக்கி, கைப்பந்து, கூடைப்பந்து மற்றும் நீர் விளையாட்டுகளில் தேர்ச்சி பெற்று தற்போது தமிழ்நாடு இறகு பந்தாட்ட சங்கத்தின் தலைவராகவும் இருந்து வருகிறார். திண்டிவனம் அருகே நல்லாளம் கிராமத்தில் 18 மாதங்கள் மருத்துவ சேவையாற்றிய இவர் கல்வியாளர், விளையாட்டு வீரர், சமூக ஆர்வலர் என பல்வேறு பரிமாணங்களுடன் 1996 முதல் தன்னை முழுமையாக பொது வாழ்வில் ஈடுபடுத்திக் கொண்டவர்.
1999 ஆண்டில் பசுமை தாயகத்தின் தலைவராக பொறுப்பேற்று 1000 ஏரி குளங்களை தூர்வாரியது, 50 தடுப்பணைகளை கட்டியது, 25 லட்சம் மரக்கன்றுகளை நட்டது என இயற்கை மீதும் சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டு இவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். இலங்கை பிரச்சனைக்காக ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டங்களில் இவர் ஆற்றிய பங்களிப்பு, ஜெனீவாவில் இவர் ஆற்றிய உரைகள் இவரின் சமூக அக்கறையை உலகிற்கு எடுத்து காட்டியது. 2004 மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று தேசிய ஊரக சுகாதார இயக்கம், இந்தியாவில் முதலாக 108 அவசர ஊர்தி திட்டம், தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம், பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை, போலியோ நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கு நடவடிக்கை, HIV எய்ட்ஸ் நோயின் தாக்கம் குறைய நடவடிக்கை, ஒருங்கிணைந்த நோய்கள் கண்காணிப்பு திட்டம், நீரிழிவு, இதய நோய், பக்கவாதம் கட்டுப்படுத்த தேசிய திட்டம், தேசிய மருந்து ஆணையம், பொது சுகாதாரத்துறை அறக்கட்டளை, மருத்துவ ஆராய்ச்சி துறை, தேசிய நோய் கண்காணிப்பு அமைப்பு, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர கண்காணிப்பு ஆணையம், பாரம்பரிய அறிவுசார் எண்ணியல் நூலகம், தேசிய பள்ளி குழந்தைகளுக்கான மருத்துவ திட்டம் என மேலும் பல தேசிய அளவிலான திட்டங்களையும், தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ மையம், சென்னை எழும்பூர் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையை மேம்படுத்தி நவீனமாக்கியது, மூத்த குடிமக்கள் கவனிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், சேலம் மற்றும் மதுரையில் எய்ம்ஸ் போன்ற அதிநவீன மருத்துவமனைகளுக்காக நிதி ஒதுக்கியது, மதுரை ராஜாஜி மருத்துவமனையை புற்றுநோய் மண்டலமாக அறிவித்தது, காஞ்சிபுரத்தில் மண்டல புற்றுநோய் மையம், செங்கல்பட்டில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி உற்பத்தி பூங்கா, தமிழகத்தில் 10 இடங்களில் நெடுஞ்சாலை விபத்து காய சிகிச்சை மையங்கள், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையை தன்னாட்சி அமைப்பாக மாற்றி தரம் உயர்த்தியது என்று மேலும் பல மாநில அளவிலான திட்டங்களையும் நிறைவேற்றினார். உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் செய்து பில் கேட்ஸ், ஜெஃப்ரி சாக்ஸ், மேலும் பல சர்வதேச பொருளாதார நிபுணர்களையும், பில் கிளின்டன், பான் கி மூன், மேலும் பல உலக தலைவர்களையும் சந்தித்து பொருளாதார அரசியல் கொள்கைகளை விவாதித்து அவர்களின் பாராட்டுக்களையும் பெற்ற இவர் புகையிலை ஒழிப்புக்காக லூத்தர் எல் டெர்ரி விருது, உலக சுகாதார நிறுவன விருது, உலக சுகாதார நிறுவன தலைவரின் சிறந்த தலைமை பண்பிற்கான விருது, போலியோ ஒழிப்பு சாதனையாளர் விருது என சர்வதேச விருதுகளையும் இந்திய அளவிலும் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். இப்பொழுதும் தருமபுரி தொகுதியின் மக்களவை உறுப்பினராக இவர் ஆற்றும் பணிகள் மக்களின் நலன் மேல் இவர் கொண்டிருக்கும் அக்கறையை மட்டுமல்ல, இவரின் தொலைநோக்கு பார்வையையும் நிர்வாக திறனையும் கடின உழைப்பையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. கல்வியாளர், சமூக ஆர்வலர், மருத்துவர், நிர்வாக திறமையுள்ள இளைஞர் என பல பரிமாணங்களுடன் தமிழகம் தொலைத்துவிட்ட பெருமைகளை மீட்டு திராவிட கட்சிகளின் பொறுப்பற்ற ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களாட்சி எனும் மகத்தான அரசியல் தத்துவத்தை நிறுவ இன்றைய அரசியல் களத்தில் இருக்கும் ஒரே தலைவர் இவர்தான். மது ஒழிப்பு ஆர்ப்பாட்டங்கள், மக்களை சந்திக்க மாநாடுகள், கொள்கை திட்டங்கள் வெளியீடு, மக்கள் உடன்படிக்கை என அயராது உழைத்து வரும் இவர் தமிழக மக்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல தொலைந்து போன நமது கலாச்சாரம், தொழில், பொருளாதார வளங்களை மீட்டெடுக்கும் உயரிய சிந்தனைகளுடன் மாற்றம், முன்னேற்றம் என உங்கள் முன் நிற்கிறார்.
கடவுளாக உழவர்களை நான் பார்க்கின்றேன். இப்பொழுது உழவர்கள் கஜா புயலால் பாதிக்கப்பட்டு காவிரி டெல்டா மாவட்ட நமக்கு சோறு போட்ட அத்துணை உழவர்களுக்கும் ஒருவேளை சோறு கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் இல்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை, உணவு இல்லை, தங்குவதற்கு வீடு இல்லை. 2 நாட்களாக அங்கே சென்று நான் நேற்று தான் இங்கே வந்தேன். மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அங்கே பகுதிகளே. நாகை, தஞ்சை, திருவாரூர், இது 3 மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு. நம்ம கடலூர், அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், கொடைக்கானல் வரைக்கும் கஜா புயல் சென்றிருக்கிறது. ஆனால் இங்கே இந்த கஜா புயலால் பாதிப்பு இங்கே சென்னையில நமக்கு யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியல. ஊடகங்களும் இதை ஒரு பெரிய செய்தியாக போடவில்லை. டெல்லியிலே ஒரு முக்கியமான நபரிடம் நான் 3 நாட்களுக்கு முன்பு நான் பேசினேன். அப்பொழுது அவர் கேட்டார், என்ன புயலா, சைக்ளோனா, தமிழ்நாட்டிலையா? அவர் முக்கியமான ஒரு புள்ளி டெல்லியில. அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாடு என்றால் ஒரு ஏளனமாக டெல்லியிலே பார்க்கின்றார்கள். கேரளா வெள்ளம், பெரும் வெள்ளம், உலக செய்தி. பிரதமர் சென்றார், ஹெலிகாப்டரில் சென்று 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உடனடியாக நடந்தது. ஆனால் இன்று 8வது நாள் மத்திய அரசிடம் யாரும் வந்தது கிடையாது. பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ அல்லது வேற யாராவது அமைச்சர்களோ, ஒரு குழு வந்தது, மத்திய குழு பார்வையிட. அது ஒரு பக்கம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே ஒரு 20 நிமிடம் ஒரு சில கருத்துக்கள் நான் முன்வைக்க இருக்கின்றேன். அதன் பிறகு நீங்கள் எந்த கேள்வினாலும் நீங்கள் கேட்கலாம், எதில் வேணாலும் கேட்கலாம். நான் மீண்டும் சொல்வது, இது என்னுடைய திறமையையோ அல்லது என்னுடைய எப்படி சொல்றது ஆளுமையோ போதிக்கின்ற நிகழ்ச்சி கிடையாது. இது ஒரு இன்டராக்ஷன், ஹெல்தி இன்டராக்ஷன். காரணம், இதில் உங்களிடம் நான் கற்றுக்கொள்ள நான் இங்கே வரையிருந்திருக்கின்றேன். அதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான ஒரு கோல். தமிழ்நாடு இன்று ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு மோசமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். நிர்வாகம், பொருளாதாரம், வேளாண்மை, வேலை வாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், நிர்வாகம், இதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நல்ல ஒரு மாநிலம் தமிழ்நாடு. In the 1960s, early 60s, Tamil Nadu and Bihar were the best administered states. அப்பொழுதுதான் காமராசர் அவர்கள் 62 வரை முதலமைச்சராக இருந்தார். 9 ஆண்டு காலம் மிகச் சிறந்த அளவிலே பணியாற்றினார். தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த முதலமைச்சர் என்று பெயர் எடுத்தவர் கர்ம வீரர் காமராசர் அவர்கள். ஆனால் அவர் படிக்கவில்லை என்று. ஆனாலும் நேர்மையான ஆட்சி, நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம், கல்விக்கு முக்கியத்துவம், மதிய உணவு வழங்கியது காமராசர் அவர்கள். எம்ஜிஆர் பிறகு அதை சத்துணவாக மாற்றியது எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு வந்த ஆட்சிகள் என்ன செய்தார்கள்? இன்னும் என்னுடைய வெறும் பேச்சுதான், செயல்ல ஒன்றும் இல்லை. பேசியே ஓரளவுக்கு வந்துட்டோம். தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு மாநிலம். சென்சஸ் படி 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டு மக்கள் தொகை 7,21,00,000. ஆனா இப்போ அது 2011, இப்போ ஒரு என்னுடைய கணக்கு ஒரு 8 கோடி வந்திருக்கும். தமிழ்நாடு ஒரு நாடாக இருந்தால் மக்கள் தொகை அடிப்படையிலே உலக அளவிலே 18வது பெரிய நாடாக இருந்திருக்கும். நினைச்சு பார்க்கணும். Tamil was a state on population basis. Tamil Nadu was a country by population basis. It would have been the 18th biggest country in the world by sheer population. Tamil Nadu is bigger than France, bigger than Germany, bigger than UK, bigger than all the European countries individually. அப்படி ஒரு மாநிலம், நல்ல வளம், 5 எண்ணெய்கள் கொண்ட மாநிலம், எல்லாமே நம்ம மாநிலத்தில் இருக்கு. எல்லாத்தோட மனித வளம்,
இதுதான் மிக முக்கியமான ஒரு வளம். இதுவும் மிக சிறந்த முறையிலே இருக்கிறது. இதையெல்லாம் நாம் சரியாக பராமரிக்கிறோமா? கேள்வி இல்லை. தமிழ்நாட்டில் இன்றைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை முக்கிய பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் இன்னைக்கு 79 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 79 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாம ஒரு 40 லட்சம் பேர் மீண்டும் அதை புதுப்பிக்காம விட்டுட்டாங்க. பதிவு பண்ணதுல அர்த்தமே கிடையாது, வேலை கிடைக்க போறது இல்லைன்னு புதுப்பிக்கல. என்னுடைய கணக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1.5 கோடி இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. தமிழ்நாட்டில் 564 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அதுல ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு தோராயமா ஒரு 2 லட்சம் இளைஞர்கள் பட்டதாரிகளாக வெளியில் வருகிறார்கள். அவங்களுடைய கனவு எப்படியாவது இன்ஜினியர் படிச்சுட்டோம் ஒரு கனவு. அவங்களுக்கு மட்டும் அவங்க அப்பா அம்மா கனவு கடனை வாங்கி ஏதோ வாங்கி படிச்சு வந்துட்டோம். அவங்களுடைய கனவு எங்கேயாவது வேலை செய்யணும். குறிப்பா ஐடி செக்டர்ல மைக்ரோசாப்ட் போனோம், இன்ஃபோசிஸ் போனோம் அப்படின்னா ஒரு கனவு, நிறைய கனவு அவங்களுக்கு. ஆனா வந்த உடனே இல்லை, வேலை இல்லை. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன். எனக்கு என் தொகுதி தருமபுரி நாடாளுமன்றம், அங்க பல பகுதிக்கு போனாலே அங்க விவசாயம் செய்கின்றவர் யாரு பார்த்தீங்கன்னா பிஇ படிச்ச பிள்ளைங்க தான். ஏர் ஓட்டுறாங்க, டிராக்டர் ஓட்டிட்டு இருக்காங்க, கேட்டரிங் வச்சிருக்காங்க, கல்யாணத்துக்கு சமையல் செஞ்சிட்டு இருக்காங்க. யாரு? பிஇ கிராஜுவேட்ஸ். வேலை இல்லை. டிப்ளமோ படிச்சவங்களுக்கு ஒரு 10,000 சம்பளம் கிடைக்குது. ஆனா பிஇ படிச்ச 5,000 6,000 தான் கிடைக்குது. அங்க யதார்த்தமா இருக்கு, பாக்குறோம் நம்ம. ஐடி செக்டர் இன்னைக்கு உலகத்தின் தலையெழுத்தை மாற்றுகின்ற ஐடி, இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்ற ஐடி, உங்களுடைய தலையெழுத்தை, லட்சக்கணக்கான குடும்பங்களுடைய தலையெழுத்தை மாற்றி இருக்கிறது. இன்னைக்கு ஐடி என்று சொன்னால் ஒரே ஒரு கேள்வி. அதுக்கு முன்பு நீங்க எத்தனை பேர் ஐடி செக்டர்ல இருக்கீங்க? ஆனா எத்தனை பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஐடி பிரிவு எடுத்துட்டு ஐடி செக்டர்ல வேலை செய்யறீங்க? பரவாயில்ல. ஏன்னா நிறைய இப்போ ட்ரிபிள்இல இருந்து சிவில் இருந்து மெக்கானிக்கல் எல்லாம் படிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் ஐடி, அது ஒரு இருக்கு, தப்பு இல்லை, கேட்கறது. ஓகே, ஐடி செக்டர்னா நம்ம நினைச்சுக்கிறது ஐடி வந்துட்டும்பா. வெளியில இருந்து பாக்குறவங்க ஐடினா லட்சக்கணக்கான சம்பளம், கார் வாங்கிடலாம், ஒரு பிளாட் வாங்கிடலாம், சனிக்கிழமைனா பார்ட்டிக்கு போயிடலாம். இதுதான் வெளியில இருந்து பாக்குறது ஐடி. ஆனா உங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஏன்னா நான் ஒரு டாக்டர், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக 5 ஆண்டு காலம் பணியாற்றினேன். உலகத்தில் உள்ள அத்துணை தலைவர்களும் நன்கு அறிந்தவன். என்னுடைய இனிய நண்பர் பில்கேட்ஸ் அவர்கள், இன்னும் நட்பு இருக்கு எனக்கும் அவருக்கு. பில்கேட்ஸ்க்கும் மிக எளிமையானவர். மெலிண்டா கேட்ஸ் இஸ் a very warm person. நல்ல இவங்க குடும்பமே நாங்க டெல்லியில இருக்கோம், எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு முறையில பல முறை ஆபீஸ் வந்திருக்கிறாங்க. அவர் என்ன இன்வைட் பண்ணிருக்காரு, நான் போயிருக்கிறேன். இப்படி பல தலைவர்கள், பில் கிளின்டன், ஹிலரி கிளின்டன், இவங்கெல்லாம் தெரியும். கோஃபி அன்னான் இப்ப இல்ல, இறந்துட்டாரு. பான் கி மூன், யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டரி ஜெனரல். அது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. அப்போ இப்போ ஐடி செக்டர்ல இது என்னுடைய கருத்து, தவறோட இருக்கலாம். உங்களை ஒரு மனிதனாக மதிக்காமல் ஒரு இயந்திரமாக பார்த்து புழிந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அது
அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஐடி இஸ் பெயிண்டட் as a rosy sector. உள்ள போனா ஒரு மனிதனாக இது செஞ்சு முடிச்சிடணும், டெட்லைன், அவ்வளவுதான். அதுல என்ன பிரச்சனையோ, உடம்பு சரியில்லையா, தலைவலியா, இல்ல பெண்களுக்கு மாதவிடையா, ஏதாவது எதுவுமே கிடையாது. முடிக்கலன்னா அப்புறம் டிக் பண்ணிடுவோம். இதுல மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்னன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கிரீனிங், அது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், அதை முதல்ல ஒழிக்கணும். ஏன்னா அதை வச்சுதானே மிரட்டிட்டு இருக்காங்க உங்களை. அதுவும் இந்த நாஸ்காமோட வேலையை அதெல்லாம். ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இதனால பல பேருக்கு பிரச்சனைகள், குறிப்பாக பெண்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால அதை வச்சுதானே மிரட்டிட்டு இருக்காங்க உங்களை. ஏன்னா இப்போ நம்ம அதுவும் இந்த நாஸ்காமோட வேலையை அதெல்லாம். ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இதனால பல பேருக்கு பிரச்சனைகள், குறிப்பாக பெண்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால. ஏன்னா இப்போ நம்ம மீ டூ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெண்கள் எதிரான பாலியல் கொடுமைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பெண்கள்லாம் அவங்களுடைய சுப்பீரியர் சீனியர்ஸ்க்கு அவங்களுடைய பிரச்சனைகள் கூப்பிட்டு வரல ஏதாவதுன்னா உடனே இந்த ஏதாவது புள்ளி வச்சு டாட் வச்சுட்டு சரியில்லை அப்படிலாம் அப்புறம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தா அதுக்கப்புறம் அடுத்த எம்ப்ளாய்மெண்ட்டு. இப்போ இன்னொன்று, உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல்னா உங்க வேலையும் கொஞ்சம் சுலபமா இருக்கும், அதே நேரத்தில் உங்க வேலையும் போற சூழல் வரும். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதனால நிறைய பேருடைய வேலையும் போகுது. ஏன்னா இப்போ மீடியாவில் வந்துருச்சு. இப்போ நான் பார்த்தோம், இப்போ அங்கே ஒரு சைனாவில் ஜப்பான்லேயோ நியூஸ் ரீடர் யாருன்னா ரோபோ. இப்போ போயிடுச்சு, மனுஷனுக்கு வேலை இல்லாமல் போகும்போது எல்லாம் இன்னும் டவுன் சைசிங். ஒவ்வொரு வருஷமும் 10% இன்ஃபோசிஸ் 10% டவுன் சைசிங்னா உங்கள் தலை தான். அதுக்கப்புறம் 40 வயசுல என்ன பிரச்சனை உங்களுக்கு, 40 வயசு 42 45 வயசுல தான் ஓஹோ நீ கிளம்புன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்போதான் உங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கிடைக்கும். உங்களை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் 22 23 வயசுல பிடிச்சி அவனை புழிஞ்சு எடுக்கிறது தான் இருக்கு. ஐ மே பி ராங், பட் திஸ் இஸ் மை பர்செப்ஷன் ஆஃப். இதனால so much of stress involved in your work, mental and physical. Physical in sense sedentary lifestyle, உட்காந்துக்கிட்டு ஒரே சேர்ல உட்காந்துக்கிட்டு பேக் பெயின், ஒபிசிட்டி பிரச்சனை, ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம், சோரியாசிஸ் இஷ்யூஸ் நிறைய வருது. நிறைய இஷ்யூஸ் அதர் ஹெல்த் ரிலேட்டட். இது ஏன் நான் சொல்றேன்னா, நான் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கப்போவேலேருந்தே பிரச்சனை. தட் இஸ் பிட்வீன் 2004 to 2009. இது எடுத்துட்டு நான் ஹேட் அ டிஸ்கஷன் வித் நாஸ்காம். இந்த டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறம் நாஸ்காம் ஆளுங்க என்ன பிடிக்காம போயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா ஐ வாஸ் ஃபோர்த்ரைட். என்ன இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இது என்ன பண்ணுங்க, யோகா கொடுங்க. அப்போ டைம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஐடி பெஞ்சில் உங்களோட கேபின் ஒர்க் டேபிளில் கொக்கோ கோலா பெப்சி மாட்டம் வச்சுக்கிட்டு அது மாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போலாம் ஐ ப்ரொட்டஸ்டட் அகேன்ஸ்ட் தட். ஏற்கனவே ஒரு மாதிரி பண்ணி விட்டு இருக்கீங்க, இன்னும் அதில் ஒரு எம்டி கேலரிஸ் அதை குடிச்சு அண்ட் கேப் இல்லாமல். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் ஃபைனலி யூ ஆர் பர்ன்ட் அவுட். By the time you are 35, 40, you are burnt out. So this is the reality happening. One side, externally, it is painted as a rosy picture. But உள்ள போனா ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்போ இந்த OMR காரிடர்ல சமீபத்தில் பார்த்துருக்கிறோம், பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல், செக்யூரிட்டி ஃபார் விமன், அது இல்லாமல் நிறைய பெண்கள் இப்போ பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு இன்சிடென்ட் கூட நடக்கக்கூடாது. It is the duty of the government plus the employer. எம்ப்ளாயர் யாருன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் வீட்டுக்கு போற வரைக்கும் பாதுகாப்பு அமைச்சிட்டு, ஏன்னா அவ்வளோ வேலை வாங்குறாங்க, புழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அது பண்றாங்க. செகண்ட் இஸ் பயாலஜிக்கல் கிளாக்.
biological clock எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நிறைய பேருக்கு தெரியாது. The health reasons, health issues of almost all the people depends on biological clock. Biological clock முக்கியமானது என்ன? தூக்கம் தான். அந்த தூக்கம் 8 hours sleep you need. அது தூக்கம் இல்லைன்னா completely you are very prone for heart issues, brain issues, kidney issues, mental health disorders, diabetes, hypertension, everything is causative இதுதான் sleeplessness. ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியம். பட் நீங்கள் என்னென்னா வெள்ளைக்காரனுக்கு அமெரிக்கா அப்போ எப்போ எழுந்துக்கிறாங்களோ அப்போ தான் நீங்கள் வேலைக்கு போவீங்க. பட் தட்ஸ் தி ப்ரொஃபஷன், பார்ட் ஆஃப் த ப்ரொஃபஷன் தேர் ஆர். பட் அது வந்து உங்கள் வாழ்க்கையாக மாறக்கூடாது. அதெல்லாம் யூ ஹாவ் டு ரீஸ்ட்ரக்சர் யுவர் செல்ஃப் as well, like. So that is something where I wanted to share with you some of your problem. I just touched upon the basic problems of yours according to me. But உங்ககிட்ட பேசுறப்ப தான் தெரியும் உங்களுக்கு என்ன மேலே என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன கவர்மெண்ட் என்ன செய்யணும். ஏன்னா இப்போ ஆந்திரா கவர்மெண்ட், தெலுங்கானா கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட் ஆர் மோர் ப்ரோஆக்டிவ் பர்டைனிங் டு ஐடி செக்டர். உங்களுக்கு டவுன் சைசிங் பண்ணுறப்போ அந்த கவர்மெண்ட்ல சந்திரபாபு நாயுடுவோ, அங்கே கேசிஆரோட பையன் கேடிஆர் இருக்காப்ல தெலுங்கானாவில், கேடிஆர். இதுக்கு முன்னாடி சித்தராமையா இருந்தார், இப்போ குமாரசாமி கர்நாடகாவில். அவங்க இந்த ஐடி செக்டர் அவங்ககிட்ட பேசி இல்லை டவுன் சைஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே அப்படிலாம் அப்படி என்ன அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் யூ ஹாவ் டு ஆஸ் அ இண்டிவிஜுவல் இதெல்லாம் என்னால் சும்மா பார்க்க முடியல. ஏன்னா இதெல்லாம் ப்ரோஆக்டிவாக நம்ம செய்யணும். ஸோ வி நீட் அ குட் லீடர்ஷிப் ஃபார் தமிழ்நாடு. ஏன்னா எவ்ரி செக்டர் இஸ் இன்டர்டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஸோ அதனால ஏன்னா யூ ஆர் கன்சிடர்ட் டு பி த cream of the society and you are going to decide the future of the world. And Tamil Nadu IT minds are considered to be the best in the world without a doubt. ஏன்னா அமெரிக்கா போனாலும் யூரோப் போனாலும் நான் anywhere I see that Tamil Nadu human resources are considered the best in the world. அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்று, you are very very intelligent, God fearing, intelligent. ரெண்டு, எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. அதனால தான் உங்களை எம்ப்ளாய் பண்ணதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். மற்ற நார்த் இந்தியாலாம் கேள்வி நிறைய கேட்பாங்க, இப்படி சண்டை போடுவாங்க, அதெல்லாம் அப்படி. அது உங்களுக்கு அப்படியே வருவீங்க, சரி ரைட்டு போதும்பா, ஐம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க. ஸோ தட்ஸ் தி பெஸ்ட் ஃபார் தெம், அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். கமிங் பேக் டு தமிழ்நாடு, there are about 5-6 sectors. இதுதான் core sectors of Tamil Nadu. One is education, second is health sector, third is agricultural sector, fourth is industry, aligned with employment, and then comes administration. இதுதான். And இதுல இந்த 5 sector, if we ace these sectors, Tamil Nadu will be the best in the country. Simple as that, as well as complex as that. Simple in the sense, policies and priorities. Social sectors, health, education, agriculture, moonume social sector. In the social sector, investment is the most important for any country. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் சர்வேன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்டில். அந்த பிஆர்எஸ் சர்வேயில் பார்த்தா லாஸ்ட் 8 இயர்ஸாக தமிழ்நாடு சோஷியல் செக்டர்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சரில் நேஷ்னல் ஆவரேஜை விட ரொம்ப ரொம்ப மினிமலாக போயிட்டுருக்கோம். நம்ம மற்ற ஸ்டேட்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. என்னுடைய நோக்கம், எப்படி தமிழ்நாடு எஜுகேஷனில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, education should be free in Tamil Nadu. Free in the sense, தமிழ்நாட்டில்
யாரு படிச்சாலும் என்ன படிச்சாலும் அது ஸ்கூலா காலேஜா, ஸ்கூல் இன் சென்ஸ் அது கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூலா, காலேஜ் எந்த படிப்புனாலும் காலேஜில் அது engineering or MBBS, agri, law, anything, BSc, BA, BCom, anything தமிழ்நாட்டில் யார் படிக்கிறாங்களோ ஃப்ரீ. ஒரே ஒரு பைசா கூட நீங்க ஃபீஸ் கட்டக்கூடாது. நல்லா இருக்குமா இருக்காதா? நிச்சயமா நல்லா இருக்கும். முடியுமா? எப்படி? அது நான் சொல்ல எப்படி முடியும் சொல்றேன். ஆனா ஃப்ரீ பீஸா அது கேள்விக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. எப்படா விடுவான் கேள்வி கேட்க விடுவான்னு. நிச்சயமா ஃபீஸிபிள். ஏன்னா நிச்சயமா நீங்க கேள்வி கேட்க போறீங்க, பதில் சொல்ல போறேன். எப்படி ஃபீஸிபிள், எப்படி கொண்டு வரலாம்? ஏன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வியில தான் இருக்கு. வேற எதுலயுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, கல்வியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான். so many examples in the world. அதனால தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கல்வியில், ஆனா அதுல நிறைய கம்மிங் அவே ஃப்ரம், டிவியேட்டிங் ஃப்ரம் தி டார்கெட். ஏன்னா இப்போ கல்வி பார்த்தீங்கன்னா ஒரு வணிகமாக ஆயிடுச்சு, பிஸ்னஸ். இப்போ 3 பெரிய பிஸ்னஸ் இருக்கு தமிழ்நாட்டில். ஒன்று எஜுகேஷன் பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு, 2 ரிலிஜன் பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு, 3 பாலிட்டிக்ஸ் பிஸ்னஸ். இது 3 பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஹெல்த் கேர் அது எஸ், that is also I could accept that as well. Health care in the sense இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்றாங்க, எடுக்கணும்னு பார்க்குறாங்க. டாக்டர்ஸ் ஒரு காலத்தில் கடவுளா பார்த்தாங்க மருத்துவர்களை, இன்னைக்கும் ஓரளவு பார்க்குறாங்க. பட் அது பயமா பார்க்குறாங்களா, சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்கன்னு. So there needs to be இதுல என்ன எப்படின்னா கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் இல்லை. ஸோ எஜுகேஷன்ல நான் சொல்றது என்னுடைய கனவு, கல்வி தமிழ்நாட்டில் கட்டணம் இல்லாத கல்வி, கட்டாய கல்வி, கம்பல்சரி எஜுகேஷன். படிக்காம யாரும் இருக்கக்கூடாது, கம்பல்சரி, எவ்ரிபடி ஷுட் ஸ்டடி. கட்டாய கல்வி, சுமையில்லாத கல்வி. இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் சுமையெல்லாம் மூட்டை தூக்கிட்டு 10 கிலோ 12 கிலோ எல்லாம் புக்கெல்லாம் தேவையில்லை. இப்போ வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருக்கு, நோட் பேட் எடுத்துட்டு போகலாம், பேக்ஸ்ன்னு இருக்கு, கிளாஸ் ரூம்ஸ், இதெல்லாம் சுமையில்லாதது. சுகமான கல்வி. என்ன சுகமான கல்வின்னு கேட்பீங்க? இப்போ ஐ குட் சே சம் எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நான். மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு போறது எத்தனை குழந்தைங்க அடம் பிடிக்கும்? என் பொண்ணு 10வது படிக்குது, அது இன்னைக்கும் அடம் பிடிச்சிட்டு இருக்கு. 3வது பொண்ணு திங்கக்கிழமை காலையில என்ன பார்க்கும், அப்பா வயிறு லேசா வலிக்குதுப்பா சொல்லுவோம். அப்புறம் அவங்க அம்மா பார்த்து முறைப்பாங்க, அமைதியா ஸ்கூலுக்கு கிளம்பிடும். எப்படி இருக்கணும்? திங்கக்கிழமை காலையில பிள்ளைங்கள்லாம் அம்மா அம்மா ஸ்கூலுக்கு போகணுமா, எனக்கு ஸ்கூல்ல ஜாலியா இருக்குமா, ஆசையா இருக்குமா, சீக்கிரமா கிளப்புமா, ஸ்கூலுக்கு போகணுமான்னு அப்படி இருக்கணும். அதுதான் சுகமான கல்வி. அந்த கல்வி நிச்சயமா கொண்டு வரலாம். இதெல்லாம் ஆட்டிடியூட் அண்ட் சேஞ்சஸ் இதெல்லாம் தேவைப்படும். இப்படிதான் கல்வி. அது மட்டும் இல்ல, திறன்சார் கல்வி இருக்கணும். தொழில் சார் கல்வி, அறிவு சார் கல்வி, ஸ்கில் பேஸ்ட், நாலேஜ் பேஸ்ட், ஒகேஷனல் பேஸ்ட். ஆனா இப்ப இருக்கா அப்படி நாலேஜ் பேஸ்ட் எஜுகேஷன் நம்ம சிஸ்டம்ல இருக்கா? இல்லையே. நம்ம மக்கடிச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இப்ப இன்னும் பிரச்சனை என்னன்னா நீட் பிரச்சனைனால என்னன்னா, இப்போ எஜுகேஷன் has become
கோச்சிங் சென்டர் பேஸ் எஜுகேஷனை மாறிச்சு பண்ணிட்டோம். நம்ம 12வது படிக்க தேவையில்லை. கோச்சிங் சென்டர்ஸ் இருந்தால் நேராக அங்கே போய் காசு 5 லட்சம் கட்டினா கோச் பண்ணி கொடுத்துரும். அதான்